வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டார் மூவியோட ட்ரெய்லர் தான் விட்டுருக்காங்க. அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. ஓ, இந்த டைரக்டரா? 70 மார்க்கே கம்மியா? திருவழி பாதையில் காத்திருந்தேன் இந்த தாமதம் ஏனோ நிலவே தலையிலே தூக்கத்தை நான் தொலைத்தேன் என் ரெண்டு பேரா? நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் இப்படி ஓ, ஆக்டிங் நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா அடிச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவனை விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான் தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. என்ன அப்படி இருக்காரு? பாவமா இருக்கு. மே 10th படத்துல ஏதாவது ஒரு சீன் நம்மள ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கு. அந்த சீனை பார்க்கும் போதே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்டரா ட்ரை பண்றவரோட அப்படி ஒரு இதா மாறும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பயங்கரமா இருக்கு அது பார்க்கும்போது. ஆமா ஆமா, இப்பெல்லாம் ஈஸியா உள்ள போந்துடுறாங்க. அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களா, அதை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிதான் அதை காமிக்கிறாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், விஜய் சேதுபதி எல்லாம் எத்தனை படத்துல சும்மா ஒரு ஃப்ரேம்ல ஒரே ஒரு ஃப்ரேம்ல நின்றுட்டு போயிட்டு, அதாவது நிக்கிறது கூட தெரியாது அப்படிலாம் நடிச்சு இப்போ இவ்வளோ அதாவது பாலிவுட் அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா இப்ப பாத்துக்கோங்க. எல்லாம் அந்த அது இல்லாம இவர் சூஸ் பண்ற படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நடிச்ச படம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாத்துலயும் சென்டிமெண்டா ட்ரெய்லர் பயங்கரமாவும் இருக்கு. அதே மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு படமா தான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு பாக்கலாம். இது கவின் இந்த ட்ரெய்லர்ல வந்த சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா படமா பார்க்கும்போது இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு படம் பார்த்தாதான் தெரியும். பார்க்கலாம். அதுல அவங்க அம்மா சொன்னாங்களே 70 மார்க்கு மேல எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மார்க் சில ஃபேமிலில எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்